அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைகுலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறை உடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைகுலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறை உடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநல மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைகுலம் அமைப்போம். இறைகுலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறை உடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். திருப்பலி முன்னுரை. பொது காலத்தின் 5ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள இறைமக்களே, சாலமோன் அன்பியத்தின் சார்பாக உங்களை அன்புடனும் மகிழ்வுடனும் வரவேற்கிறோம். இன்றைய வாசகங்கள் நம்மை சுவையுள்ளவர்களாகவும் அனைவருக்கும் ஒளியாகவும் இருக்க அழைக்கின்றது. திருமுழுக்கின் போது நாம் உவர்ப்புடையவர்களாக உப்பை சுவைப்பதின் மூலம் மாற்றப்படுகிறோம். கடவுளின் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இன்னும் பல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பலன் கொடுக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் கடவுளின் வாழ்வான அன்பு, அமைதி, மகிழ்வு அனைத்திற்கும் இன்னும் சுவை கூட்டி நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உப்பின் உவர்ப்பு தன்மை மாறினால் அதை என்ன செய்வது என்று இயேசு கேட்கிறார். அதற்கு பதில், நம்மை மீண்டும் உப்பாக கடவுள் மாற்ற நாம் அனுமதிக்க வேண்டும். திருமுழுக்கில் நாம் கையில் மெழுகுவர்த்தியை பெறும்போது அனைவருக்கும் ஒளியாக இருக்கிறோம். இயேசு நம்மை ஒளியாக இருக்க அழைக்கிறார். அது மற்றவர்களுக்கு தெரியும்படியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். மற்றவர்களின் வாழ்வில் இயேசுவின் பிரசன்னத்தை கொண்டு வர நாம் இயேசுவின் ஒளியை நம்மில் ஒளிர விட வேண்டும். இருள் நடுவே நம் ஒளி உதிக்க வேண்டும். நற்செயல்களால் கடவுளுடன் இணைந்திடுவோம். இவரின் ஞானத்தையும் வல்லமையையும் பெற்றிட இத்திருப்பலியில் உப்பாய் ஒளியாய் கலந்திடுவோம். சிறப்பு செய்யக்கூடிய சாலமோன் அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களின் நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், தொழில் விருத்திக்காகவும், விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும், முதியவர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும், வேலை வாய்ப்பு கிடைத்திடவும், குடும்ப சமாதானத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேலும் திருமதி அந்தோணி அம்மாள் குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குடும்ப நலனுக்காகவும், பேரன் பேத்திகளின் படிப்பிற்காகவும் நல்ல மழை பெய்யவும், குடும்பத்திலே மரித்த அந்தோணியாகப்பன், சின்னப்பூ, பிரான்சிஸ் ஜோசப், சவரிமுத்து, அந்தோணியம்மாள்
ஆகியோரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் திருவாளர் சலை ஜெயபால், திருமதி சேசம்மாள் குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குடும்ப நலனுக்காகவும் செய்கின்ற தொழில் சிறக்கவும் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவின் திருமணநாளை கொண்டாடும் இவர்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கவும், மகன் ஆமோஸ் 12ஆம் வகுப்பு தேர்வினை சிறப்பாக எழுதிடவும், மகளின் திருமண காரியம் சிறப்பாக நடைபெறவும் அனைவரின் உடல் உள்ள நலனுக்காக ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் பிரான்சிஸ் திருமதி எஸ்கலின் குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், செய்கின்ற பணி தொழில் சிறக்கவும், பிள்ளைகள் நலனுக்காகவும், ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதித்திடவும், கால்நடை விருத்திக்காகவும், அனைவரின் சுகத்திற்காகவும், இறைபணி செய்யும் பிள்ளைகள் நிறைவான ஆசீர் பெறவும் இத்திருப்பலியிலே உடனே ஜெபிக்கிறார்கள். நாமும் இத்திருப்பலியில் கடவுளுடைய அருளையும் ஆசீரையும் அபரிதமாக கேட்டு சிறப்பாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது திருநாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு தரும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வீரச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பெருக்கத்திற்கு
எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வளத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் நாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணகருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு பரிசுத்த ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். உன் ஒளி விடியல் போல் எழும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவார்த்தை 7 முதல் 10 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவார்த்தை 7 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறுவது: பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும்.
உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்பொழுது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசி தீர்ப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிர்க்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. இறைவன் என்னை காக்கின்றார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. மகிழ்ச்சியூட்டும் இடத்தில் வைத்து சிறகுகள் நிழலில் காக்கின்றார். இறைவன் என்னை காக்கின்றார். புல்லும் மேய்ச்சலும் அருவியும் உள்ள, பாலும் தேனும் நிறைந்த கானான். புல்லும் மேய்ச்சலும் அருவியும் உள்ள, பாலும் தேனும் நிறைந்த கானான். அழைத்துச் சென்று களைப்பை ஆற்றி புத்துயிரூட்டுகின்றார். அழைத்துச் சென்று களைப்பை ஆற்றி புத்துயிரூட்டுகின்றார். இறைவன் என்னை காக்கின்றார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. மகிழ்ச்சியூட்டும் இடத்தில் வைத்து சிறகுகள் நிழலில் காக்கின்றார். இறைவன் என்னை காக்கின்றார். தீமை துன்பம் நெருங்க விடாமல், அரணும் கோட்டையும் புகலிடமான. தீமை துன்பம் நெருங்க விடாமல், அரணும் கோட்டையும் புகலிடமான. வார்த்தை கேடயம் கவசமாக காத்து வருகின்றார். வார்த்தை கேடயம் கவசமாக காத்து வருகின்றார். இறைவன் என்னை காக்கின்றார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. மகிழ்ச்சியூட்டும் இடத்தில் வைத்து சிறகுகள் நிழலில் காக்கின்றார். இறைவன் என்னை காக்கின்றார். தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 1 முதல் 5 முடிய உள்ள இறைவாக்குகள்.
சகோதரர் சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறைவனை வாழ்த்திடவே, என் மன்னவா உனை பாடவே என்னுள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உனை பாடவே என்னுள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாக இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, ஆண்டின் பொதுக்காலம் 5வது ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறம் வெட்டக்கூடிய வாளினும் கூர்மையானது என்பதை நாம் வாசிக்கின்றோம். அந்த இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற பொழுது, அந்த இறை வார்த்தைக்கு நம்முடைய உள்ளத்தை நாம் திறந்து வைக்கின்ற பொழுது, ஆண்டவர் கூறுவது போல 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பது உண்மை. எனவே இன்றைய நாளிலே ஆண்டவர் விடுக்கும் அழைப்புக்கு நாம் ஒவ்வொருவரும் செவி கொடுக்க வேண்டும். அழைப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நாம் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள். உணவுல அல்லது
நாம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களில் உப்பு இல்லை அப்படின்னா சப்புன்னு இருக்கும். அந்த உணவை சாப்பிட்ட உடனே முகம் சுளிச்சிருவோம், நல்லாவே இல்லை என்று சொல்லிடுவோம், நல்லாவே இல்லை என்று சொல்லிடுவோம். என் அன்புக்குரியவர்களே, உணவானது அந்த உணவோடு தன்னை இணைத்து கொள்கிறது, தன்னை கரைத்து கொள்கிறது, தன்னை தியாகம் செய்கிறது, பிறருடைய வாழ்க்கையிலே சுவையை ஊட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் உப்பு என்று நாம் அழைக்கின்றோம். அதுபோலத்தான் நாம் ஒவ்வொருவரும் சுவை உள்ள கிறிஸ்தவர்களாக, சுவையூட்டக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் இந்த வாழ்க்கை என்பது பிறருடைய வாழ்வை நாம் முழுவதுமாக கொடுப்பதற்காக, பிறரை வாழ வைக்க வேண்டும், பிறரை நாம் பயனுள்ள மனிதர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகின்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னை சுவைமிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் பிறரோடு இணைந்து இருக்கின்ற பொழுது, அல்லது பிறருடைய வாழ்வுக்காக நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற பொழுது, அவர்களை உயர்த்துகின்ற பொழுது, நாம் ஒவ்வொருவருமே இந்த உப்பினுடைய சாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது உண்மை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மை அதற்காகத்தான் அழைப்பு கொடுக்கின்றார். ஒருவேளை நாம் சாரமற்று போய்விட்டோம் என்றால், கிறிஸ்தவர்கள் என்ற அந்த பெயரளவில் மட்டுமே நாம் வாழ்ந்து வந்தோம் என்றால், இன்றைய நற்செய்தி கூறுவது போல அந்த சாரமற்ற உப்பு வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடுவது போல நாமும் கிறிஸ்தவர்கள் இல்லை என்பதை நம்முடைய செயல்களால் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் தேர்ந்தெடுத்த 12 அப்போஸ்தலர்களை பற்றி பார்க்கிறோம். 12 அப்போஸ்தலர்களே அந்த யூதாசு ஆண்டவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. யூதாசு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு தடவை தான் ஆண்டவர் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். முத்தமிட்டு காட்டி கொடுத்தவன், அவனுடைய மனசாட்சி உறுத்தியது, அவனுக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது. மாசற்ற செம்மறியை நான் காட்டி கொடுத்து விட்டேனே, நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்வை முடித்து கொண்டான். ஒரே ஒரு தடவை தான் யூதாசு காட்டி கொடுத்தான், முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். ஆனால் இயேசுவை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய செயல்கள் கிறிஸ்துவுக்கு உகந்த செயலாக இல்லாத போது, நாம் ஏற்புடைய கிறிஸ்தவர்களாக இல்லாத போது, ஒவ்வொரு நாளும் இயேசுவை காட்டி கொடுக்கக்கூடிய யூதாசுகளாகத்தான் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டாம். கிறிஸ்துவை போல அல்ல, கிறிஸ்துவாகத்தான் நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவை போல என்பது எளிதான வார்த்தை. ஆனால் கிறிஸ்துவாக இருப்பது, கிறிஸ்துவாக வாழ்வது என்பது கடினமான வாழ்க்கை. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு, பெரிய வித்தியாசம் உண்டு. கிறிஸ்துவை போல இருக்கிறேன் என்றால் என்ன? யாரோ ஒருத்தர் கீழே அடிபட்டு விழுந்துட்டாங்க, அடிபட்டவங்களை ஐயோ பாவம், ஐயோ யார் பெத்த பிள்ளையோ, யாரும் தூக்கத்துக்கு வரலையே என்று சொல்லி நாம் சொல்கிறோம். அப்படின்னா நாம் கிறிஸ்துவை போல இருக்கின்றோம், கிறிஸ்துவை போல இருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்துவை போல நாம் அழைக்கப்படவில்லை, கிறிஸ்துவாகத்தான் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அது என்ன கிறிஸ்துவாக? கீழே விழுந்தவன ஓடோடி போய் தூக்கி மற்றவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது அந்த இடத்திலே நாம் கிறிஸ்துவாக இருக்கின்றோம். நல்ல சமாரியன் ஓமை, நல்ல சமாரியன் ஓமை. அந்த சமாரியன் வந்தான், அடிபட்டு கிடந்தவனை கண்டான், கீழே இறங்கி வந்தான், அவனுடைய காயத்துக்கு மருந்திட்டான், அவனை தன்னுடைய வாகனத்திலே ஏற்றிக்கொண்டு மருத்துவமனையிலே சேர்த்தான். அவன் ஒரு நல்ல கிறிஸ்தவன், கிறிஸ்துவாக இருந்தான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் உப்பினுடைய தன்மை, இதுதான் நாம் உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். என் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த உப்பினுடைய தன்மையை பற்றி பார்க்கின்ற பொழுது பாதுகாக்கின்றது, பதப்படுத்துகின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மை முழுவதுமாக பாதுகாக்கிறோமா? எதிலிருந்து? தீய காரியங்களிலிருந்து. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பு இதுதான். நீ உப்பாயிரு, நீ ஒளியாக இரு. ஒளி என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல, இருளை விரட்டக்கூடியது. மிகப்பெரிய அறையாக இருக்கலாம், ஆனால் ஒரு சிறு மெழுகுதிரி அந்த அறையிலே ஏற்றப்படுகின்ற பொழுது அந்த அறையில் இருக்கக்கூடிய எல்லா இருளும் ஓடி போய் விடுகிறது. அதே போலத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிரு, நீ ஒளியாக இரு. எப்படி கலங்கரை விளக்கு திக்கு திணறி இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு, படகுகளுக்கு அது வழிகாட்டுவது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். யாருக்கு?
திக்கு திணறி வாழ்க்கையை இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நம்முடைய சகோதரர்கள் இன்றைய நாளிலே பிரிந்திருக்கிறார்கள், வாழ வழி தெரியவில்லை என்று சொல்லி பல நேரத்திலே வழி மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். எப்படி தொலைந்து போன அந்த ஆட்டை தேடி ஆண்டவர் இயேசு சென்றது போல, அதை கண்டுபிடித்ததும் தோளிலே ஒய்யாரமாக போட்டு அழகு பார்த்தது போல, என் அன்புக்குரியவர்களே, நாமும் ஒளியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர் இருளில் நடக்க மாட்டார். இந்த வார்த்தையை நம்மால் சொல்ல முடியுமா? உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்று சொல்லி நம்மால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக இல்லை. என் பிரியமான சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நம்முடைய செயல்களை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள், இந்த செயல் எல்லாம் ஒன்றாக இணைந்து செல்கிறதா என்றால் அதுவும் கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனை படி அவர் செய்தார். எதை போதித்தாரோ அதை செய்தார், எதை செய்தாரோ அதை போதித்தார். அவருடைய செயலுக்கும் அவருடைய போதனைக்கும் வித்தியாசமே இல்லை. ஆனால் நம்முடைய வார்த்தைக்கும் நாம் செய்கின்ற செயலுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம், எவ்வளவு பெரிய வேறுபாடு. பல நேரத்திலே இந்த வேறுபாடு, இந்த வித்தியாசம்தான் பல நேரத்திலே நாம் கிறிஸ்தவர்கள் இல்லை, பெயரளவில் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அன்னை தெரேசா ஒரு முறை மற்றவர்களால் கடுமையாக குற்றம் சாட்டப்பட்டார். இந்த அம்மா இந்த நாட்டிற்கு மதமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்படியாவது இந்த அம்மாவை அவருடைய நாட்டிற்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி பண்டித ஜவஹர்லால் நேருவிடம் முறையிட்டார்கள். நேரு சொன்னார், உண்மையிலே அந்த அம்மா மதமாற்றம் செய்தார்கள் என்றால் அந்த அம்மாவை என்ன செய்யணும்? இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பிட வேண்டும், வாங்க என்று சொல்லி யாரெல்லாம் அன்னை தெரேசா மீது குற்றம் சுமத்தினார்களோ அவர்களையும் அழைத்து கொண்டு அன்னை தெரேசா வாழ்ந்த அந்த ஆசிரமத்துக்கு சென்றார்கள். அங்கு பார்க்கின்ற பொழுது அன்னை தெரேசா அவர்கள் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு மனிதனுடைய புண்களை அவர் துடைத்து கொண்டிருந்தார். அந்த புண்ணிலிருந்து சீல் அதிகமாக வடிந்து கொண்டிருந்தது, நாற்றம் அதிகமாக இருந்தது. பார்த்தார்கள். இன்னொரு சகோதரி, நடக்கவே முடியாத ஒரு சகோதரரை அவர் குளிப்பாட்டி கொண்டிருந்தார். இன்னொரு சகோதரி, நடக்கவே முடியாத ஒரு சகோதரருக்கு தன் தோளை கொடுத்து அவள் நடக்க சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாள். நேரு கேட்டார், இந்த அம்மாவை கண்டிப்பாக நாட்டை விட்டு நாம் வெளியே போக சொல்ல வேண்டும். ஆனால் உங்களுடைய வீட்டு பெண்கள் இந்த வேலைகளை செய்வதாக இருந்தால் இப்போதே இந்த சகோதரியை நாம் நாட்டை விட்டு வெளியே விரட்ட வேண்டும் என்று சொன்னபோது எல்லாம் ஓடி போய் விட்டார்கள். அன்னை தெரேசா மதமாற்றம் செய்யவில்லை, மாறாக அவளுடைய செயல்கள் அறிவித்தது. சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தையை வெறுமனை போதனையால் அல்ல, மாறாக வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டியவர்கள் தான் அன்னை தெரேசா. அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது இந்த பூமியின் தேவதை என்று சொல்லி போற்றப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களால் மட்டுமல்ல, கிறிஸ்துவை சாராத மற்ற மதத்தினரால் அதிகமாக பாராட்டப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நமது வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளிலே உப்பாதான இருக்க அழைக்கப்பட்டேன், ஒளியாகத்தான் இருக்க அழைக்கப்பட்டேன். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே வன்மம், வஞ்சம் அதிகமாக இருக்கின்ற பொழுது நான் எப்படி கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? கிறிஸ்துவனுடைய போதனை என்ன? அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிறரோடு இணைந்து வாழ வேண்டும், பிறரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இணக்கமாக வாழ வேண்டும் என்பதுதானே. ஆனால் பல நேரத்திலே நமக்குள் எத்தனை பிரிவுகள், நமக்குள் எத்தனை வேறுபாடுகள். என் அன்புக்குரியவர்களே, ஒரே ஊர் தான், நம்ம எல்லாரும் சொந்த பந்தம் தான், யாரும் வெளியில் உள்ள ஆட்கள் கிடையாது. இருந்த போதும் கூட நமக்குள் ஏன் இத்தனை பிளவுகள்? ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி, உன்னுடைய உப்பு சாரமற்று போய்விட்டதே, உன்னுடைய ஒளி அலைந்து போய்விட்டதே. ஆண்டவர் கேட்கிறார், இதோ இந்த நாளிலே நாம் மீண்டும் சாரமுள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய அணைந்து போன ஒளியை மீண்டும் ஏற்றக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு விடுக்கக்கூடிய அழைப்பு அதுதான். இன்றைய நாளிலே இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது, நீ கிறிஸ்தவனாக இருக்கிறாய் என்றால் இந்த 4 விதமான காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பிய அந்த இஸ்ராயேல் மக்கள் தங்களோடு இருந்த மக்களை கண்டுகொள்ளவில்லை.
பணக்காரர்கள் மீண்டும் அதிகமாக பணம் பெற்றிருந்தார்கள், ஏழைகள் இன்னும் தாழ்ந்து போய் கொண்டிருந்தார்கள். வேறுபாடுகள் எல்லாம். கடவுளுடைய மக்கள் எல்லாரையும் கடவுள் மீட்டு கொண்டு வந்தார். ஆனால் சொந்த நாட்டிற்கு வந்த பின்பு எவ்வளவு வேறுபாடு, எவ்வளவு வித்தியாசம். இந்த ஒரு சூழலில் தான் இறைவாக்கினர் எசையா குறிப்பிடுகின்றார், நீ பசித்தோருக்கு உணவை கொடு என்று குறிப்பிடுகிறார். பசித்தோருக்கு உணவை கொடு. நீ எல்லாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் தானே, ஆண்டவர் உனக்கு உணவு கொடுத்தார் தானே. அப்படி இருக்கின்ற பொழுது உன் சகோதரன் சகோதரி உணவின்றி இருக்கின்ற பொழுது உன்னால் மட்டும் எப்படி உணவு உண்ண முடிகிறது? ஆண்டவர் கேள்வி எழுப்புகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் பசித்திருக்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு தெரியும். எத்தனையோ மனிதர்கள் உணவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவங்க கேட்டாதான் கொடுப்பேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன இல்லை, தருமம் கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே புண்ணியங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பெற்றோர்கள் புண்ணிய வாழ்வுக்கு நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுக்கப்படுகிறது. இந்த புண்ணியை யாருக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னா நமது பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும். தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படும். அதனால தோபித்து புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது, தப்பு பண்ணிராத. ஏன்னா நான் என்ன செய்யணும், உனக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். நல்ல தகப்பன், நல்ல மனைவி, நாங்கள் என்ன செய்யணும், உனக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். நீ ஆட்டை எடுத்துட்டு வந்திருக்க, ஒருவேளை இது திருடு போன ஆடுன்னா கொண்டு விட்டுருப்பா. நாம கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தோபித்து புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பசித்திருப்போருக்கு உணவு கொடுக்கிறோமா? சில நேரம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற போது அவங்க சில நேரம் கை ஏந்தி வருவாங்க. ஒரே ஒரு காரியம் மட்டும் நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்மளை கையேந்த சொன்னா நம்ம ஏந்த மாட்டோம். ஒருவேளை ரொம்ப பசிக்குதுன்னா கூட என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம். அடுத்தவங்ககிட்ட போய் என்ன செய்ய மாட்டோம், கையை நீட்டி சாப்பிட மாட்டோம். ஏன்னா என்னுடைய மானம், என்னுடைய கௌரவம் எல்லாம் எனக்கு தடையா இருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒருத்தன் கையை நீட்டிட்டு வருகின்ற பொழுது கொடுத்துடணும். அவன் ஏமாத்துறானா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு புண்ணியம் சேரும். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம், நம்ம புண்ணியத்தை சேர்த்து வைக்க போறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பசிக்காக கையேந்தி வருகிறவர்களுக்கு இல்லை என்று மட்டும் நாம் ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது. ஒருபோதும் சொல்லிவிடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தோம். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 5 ரூபா கிடைக்குமான்னு சொல்லி ஒவ்வொருத்தையாக கேட்டு வந்தாங்க. 5 ரூபா அப்படின்னாங்க. என்ன 5 ரூபா, எனக்கு புரியவே இல்லை. 5 ரூபா கையில் கொடுத்துட்டு எதுக்குமா அந்த 5 ரூபா? ஒருவேளை சாப்பாடு கேட்கலாம், சாப்பாடு நிச்சயமாக 5 ரூபா இருக்காது, அதை விட அதிகமாக தான் இருக்கும். வேற ஏதாவது கேட்கலாமா? இது என்ன 5 ரூபா அப்படின்னும்போது, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் எனக்கு சாப்பாடு இருக்கு, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் எனக்கு சாப்பாடு இருக்கு. அப்போ இந்த 5 ரூபா எதுக்கு? ஒரு துணிக்கு போடுற சோப்பு வாங்கணும். எதுக்கு? தண்ணி வருது, பைப்பில் தண்ணி வருது, என் துணி என்ன செய்யணும், அலசி போடணும். உண்மையிலே நல்ல ஒரு தாய், உண்மை நல்ல ஒரு தாய், ரொம்ப உண்மையாக தன்னுடைய நிலைமையை எடுத்து கூறி பெற்றுக்கொண்டார். 5 ரூபா போதும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பசித்திருப்போருக்கு நாம் உணவு கொடுக்கின்ற பொழுது அந்த விண்ணக கடவுள் நம்மை இன்னும் அபரிதமாக ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வாருங்கள். தங்க இடமில்லா வறியோரை மிந்தி காலத்தில் கெட்டி போட்டிருந்தாங்க, வறண்டா மாதிரி கெட்டி போட்டிருந்தாங்க, தங்கிட்டு போவாங்க. இன்னைக்கு என்ன செய்ய வேண்டாம், வீட்டுக்குள்ள கூப்பிட வேண்டாம், ஆனால் அவர்களுக்காக ஜெபிப்பது பெரிய காரியம். எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் மாசக்கணக்கில் அங்கே இங்கே லாந்திட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மீது ஒரு பரிவு, அவர்கள் மீது ஒரு ஆறுதல், அவர்களுக்கு ஒரு உதவி, அவ்வளவுதான். கடவுள் அதுதான் எதிர்பார்க்கிறார். ஏன்னா கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அன்னைக்கு கேள்விப்பட்டேன், ஒவ்வொருக்கு போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ சொன்னேன், எங்கேயா தங்குனீங்க அப்படின்னு கேட்டேன். எங்கேயா தங்குனீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அங்கே ஒவ்வொரியில் ஒரு வீட்டில் தங்கணும். வீட்டில் எப்படி தங்குனீங்க, அவங்க உங்களை தங்க விட்டாங்களான்னு கேட்கும்போது, அவங்க எப்பண்டா நாங்கள் வருவோம்னு நினைப்பாங்க. எங்களுக்குன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரு ஹாலை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அந்த ஹாலில் நாங்கள் 4 நாள் உட்கார்ந்துருந்தோம். அந்த ஹாலில் நாங்கள் 4 நாள் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. நாம் தங்கக்கூடிய வீட்டில் யாராவது விருந்தாளுக்கு வந்தாலே ஒரு மாதிரி என்ன செய்வோம் நினைக்கக்கூடிய கூட்டத்தில், திருவிழாவுக்கு வந்தவங்களுக்கு எந்தவித பைசாவும் வாங்காம நீங்க தங்கிட்டு போங்க, எவ்வளவு பெரிய காரியம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரத்திலே பிறருக்கு உதவி செய்வதிலே நாம் ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது.
இன்னைக்கு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இங்கே சுரண்டையிலேருந்து தான் ஏறணும், நல்ல கூட்டம். பார்த்தா சரியான கூட்டம், ரொம்ப அதிகமான கூட்டம் தான். நிற்கக்கூட இடம் இல்லை. ஒரு வயிற்றில் பிள்ளை வச்சிருக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி பெண் ஏறினாங்க. பாவம், யாரும் இடம் கொடுக்கல. இங்கேருந்து அந்த அம்மா டவுனில் இறங்கணும். அவங்களுக்கு எப்போ இடம் கிடச்சிதுன்னா பழையப்பேட்டையில் தான் இடம் கிடச்சிது. மொதல் ஸ்டாப்பில் இடம் கிடச்சிது. யாரும் இடம் கொடுக்கல. கண்ட்ரக்டர் சொல்லி பார்த்தாரு, யாரும் இடம் கொடுக்கல. பார்க்க பாவமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பல நேரத்தில் நம்முடைய மனசை என்ன செஞ்சிட்டோம், கல்லாக்கிட்டோம். நம்முடைய மனசை அடைச்சிட்டோம். ஏன் அப்படின்னா, நாம் எதுக்கு அடுத்தவங்க மீது அக்கறை? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ அடுத்தவங்க மீது அக்கறைப்படு. நீ கிறிஸ்தவன் தானே, நான் உன் மீது அக்கறை கொண்டிருக்கிறேனே, நான் உன் மீது பரிவு கொண்டிருக்கிறேனே, ஏன் நீ அடுத்தவர்கள் மீது பரிவு கொள்ளக்கூடாதா? ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். நான் இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இரக்கம் காட்ட வேண்டாமா? நான் உன்னுடைய பாவங்களை மன்னித்தது போல நீ உனக்கு எதிராக பாவம் செய்த உன் சகோதர சகோதரி நீ மன்னிக்க கூடாதா? ஆண்டவர் கேட்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக எசையா சொல்லக்கூடிய வாரியம், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுத்துரு. உடை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. புது ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்கணும் தேவையில்லை. எது கொடுக்கலாம்? நமக்கு தேவை இல்லைன்னு சொல்றதை என்ன செய்யணும், உடனே கொடுத்துடணும். யோசிக்க கூடாது. அப்படி யோசிச்சாலே அது ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். இந்த ட்ரெஸ் எனக்கு தேவையில்லை, கொடுத்துருவோம். என் அன்புக்குரியவர்களே, அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய முதியோர் மடங்கள் இருக்கிறது. அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, நோயோடு தான் போராடிட்டு இருப்பாங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும், ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கிடணும். அவர்களுக்கு என்ன செய்யலாம், நம்ம கொண்டு கொடுக்கலாம். எத்தனையோ பீரோவா வச்சுக்கிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கின்ற போதே இல்லாதவர்களோடு நாம் உடைகளை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையிலே நிர்வாணமாக தொங்கினார். மற்றவர்களுக்கு நாம் உடை கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 4ஆவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, நம்ம சொந்த பந்தங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, முகத்தை திருப்பிடக்கூடாது. நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு அவர்களோடு அன்பாக பேசுவது, அவர்களோடு ஆறுதலாக பேசுவது கடவுள் விரும்புகின்றார். உன் இனத்தாருக்கு உன்னை மறைத்துக் கொள்ளாதே, உன் சொந்த பந்தங்களுக்கு உன்னை மறைத்துக் கொள்ளாதே என்று குறிப்பிடுகின்றார். நாம் அந்த 4 காரியங்களையும் செய்கின்ற பொழுது நாம் உப்பாக ஒளியாக இருக்கின்றோம். விவிலியம் சொல்கிறது, உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவருடைய மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போதைக்கு நீ எதெல்லாம் குறித்து மன்றாடுகிறாயோ ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பார். அப்போது நீ எப்போதெல்லாம் ஆண்டவரை குறித்து கூக்குரலிடுகிறாயோ அப்போது ஆண்டவர் உனக்கு மறுமொழி கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதை விடுத்து நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்குரிய காரியத்தை பார்க்க வேண்டும். ஆனால் பேசக்கூடிய காரியம் என்ன, அதையும் பைபிள் சொல்லுது. புரணி பேசிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத பேசுவதை விட்டுவிடு, அடுத்தவர்களை பற்றி நல்லதை பேசு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் பல நேரத்திலே நாம் ஒளியாக உப்பாக இருக்கக்கூடிய சூழல் வருகின்றது, ஆனால் மறந்து விடுகின்றோம். திருமுழுக்கின் போது குருவானவர் என்ன செய்வார், மெழுகுதிரி எடுத்து கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார். பெற்றோர் கையிலேயோ ஞான பெற்றோர் கையிலேயோ அந்த ஒளியானது கொடுக்கப்படும். அந்த ஒளி என்ன செய்ய உடனே அணைஞ்சிருது. அதுக்கடுத்து என்ன செய்யல, அந்த பிள்ளைய நம்ம வளர்க்க முடியல. என் அன்புக்குரியவர்களே, பெற்றோர்கள் இன்னைக்கு உப்பாக ஒளியாக இருந்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு உண்மை. ஏன்னா இன்னைக்கு நற்செய்தி வாசகம் சொல்கிறது, நம்முடைய நல்ல செயல்களை கண்டு அவர்கள் விண்ணகத்தந்தையை போற்றி யார் விண்ணகத்தை போற்றி போவார்கள், நம்மால் பயன் பெற்றவர்கள், நம்மிடமிருந்து ஆறுதலை பெற்றவர்கள் விண்ணகத்தந்தையை போற்றி புகழ்வார்கள். நல்ல கிறிஸ்தவங்க ஐயா, அவங்க கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள், கிறிஸ்துவின் போதனைக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். பையன் 500க்கு 485 மார்க் எடுத்துட்டான் அப்படின்னா என்ன செய்வாங்க, அந்த பையனை மட்டும் பாராட்ட மாட்டாங்க, அந்த பையனை வளர்த்த பெற்றோர்களையும் பாராட்டுவார்கள். நல்ல குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளை, ஆசீர்வாதமான பிள்ளை, உண்மையிலே நம்ம பாராட்டுகிறோம் என்று சொல்லி அந்த மகனையும் அந்த பெற்றோரையும் பாராட்டுவார்கள். அதே ஒரு பையன் இன்னொரு வீட்டில் குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கான்னு வச்சுக்கோங்களேன்,
நல்ல பிள்ளையை பெற்று வளர்த்துருக்காங்க, நல்ல பெற்று என் அன்புக்குரியவர்களே, சாபமிட்டு போவார்கள். நாம் ஆண்டவருக்கு நாம் புகழ் எடுக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய செயல்கள் விண்ணக தந்தைக்கு மகிழ்ச்சி கொடுக்கதாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் மத்தேயு நற்செய்தியில சொன்னாரு, சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு உடுக்க துணி கொடு, அந்நியரை வரவேற்றுக்கொள், நோயாளிகளை போய் பாரு. எவ்வளவு காரியத்தை சொல்கின்றார். இந்த காரியத்தெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் என்பதற்கு அதுதான் சாட்சியாக அமைந்திருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையில நாம சிந்திச்சு பார்ப்போம். ஒளி, உப்பு இரண்டும் நம் அன்றாடம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய பொருள்தான். அதை பயன்படுத்திக்கிட்ட போதெல்லாம் நாம் பிறருக்கு பயன்பாடு உள்ள பிள்ளைகளாக வாழ இத்திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் நாட்டில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். நம்பிக்கைக்கு அடிப்படை மனிதநேயம் அல்ல, கடவுளின் வல்லமையே என்று வாசகத்தின் உண்மையை உணர்ந்து காயாம் திரு அவையின் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் மறைப்பணியாளர்களும் இறைமக்களாகிய நாங்களும் மனித அறிவையும் ஆற்றலையும் மட்டுமே நம்பியிராமல் இறை ஞானத்தால் வழிநடத்தப்பட்ட எம்மையை ஒப்புவிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். போர்களாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் இயற்கை சிற்றங்கள் மானுட பண்பு மக்கி வருவதாலும் இருண்டிற்கும் இவ்வுலகு இரண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும் என்ற ஏசியாவில் இறைவாக்கு புத்தொழிற்சி தரவும் உலகாலும் தலைவர் எம் நாட்டின் ஆட்சியர்களும் அனைவருக்கும் மக்கள் ஒளியின் ஆட்சி நோக்கி பயணிக்கவும் செயல்படவும் அருள் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பணமும் பதவியும் பகட்டும் எம்மை கவர்ந்திழுக்கும் சூழலில் சிலுவையில் அறையுண்ட மெசியாவாகிய இயேசுவை தவிர நாங்கள் பற்றி கொள்ள வேறு ஆதாரம் இல்லை என்பதை உணர்ந்து நாங்கள் யாவரும், குறிப்பாக எங்கள் இளையோர், எங்களிடையே இருக்கும் உலகப்பற்று என்னும் நுகத்தை அகற்றிவிட்டு உம்மையை பற்றி கொண்டு வாழ்கின்ற ஞானத்தையும் தாழ்ச்சியையும் மன உறுதியையும் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒன் ஒளி விடியல் போல் எழும்,
விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் என்கிற முதல் வாசக இறைவாக்கு எங்களிலே நிறைவேற்றி, அப்பொழுது நீர் ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார் என்பது உண்மையாகி, எங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் பசித்தோருக்கு உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாதோருக்கு துணை நிற்பதும், உடையற்றோருக்கு உடுக்க கொடுப்பதும், வறியோரின் தேவையை நிறைவு செய்வதும் தான் நீர் விரும்பும் நோன்பு என்றுணர்ந்து அரசியல்கள் புரியவும், அதன் வழியாக இவ்வுலகிற்கு நாங்கள் ஒளியாகவும் உப்பாகவும் விளங்க வேண்டும் என்றும், எங்களது நற்செயல்களை காண்கின்ற எல்லோரும் விண்ணக தந்தையை போற்றி புகழ வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நமது குடும்ப தேவைகள், நமது குடும்பத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், உடலில் உள்ள நோய்கள் அனைத்துக்காகவும் நாம் ஜெபிப்போம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தீரே. ஆண்டவரே, உமது அழைப்புக்கு ஏற்ப உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உடைந்து போன உள்ளங்களை எல்லாம் குணப்படுத்தும் ஆண்டவரே. இதோ உடைந்து போன குடும்பமான எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்பினீரே. நீ கட்டி எழுப்பப்படுவாய், நானும் உன்னை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி இஸ்ராயேல் மக்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வமே, எங்கள் குடும்பத்தை நீர் கட்டி எழுப்பியருளும். எங்கள் குடும்பத்திலே உமது பிரசன்னம் நிறைந்திருப்பதாக, எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் பிணிகளை நீர் தாங்கிக் கொண்டீர், எங்கள் துன்பங்களை நீர் சுமந்து கொண்டீர். இனி வர இருக்கக்கூடிய நாட்களிலும் நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ ஆசீர்வதித்தருளும். ஆண்டவர், இந்த நாளிலும் நாங்கள் கிறிஸ்துவின் போதனைக்கு ஏற்றபடி எங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள உடன் இருப்பீராக. உப்பாக ஒளியாக நாங்கள் மாற ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, இப்பத்தை பெற்ற நிலத்திலும் மனிதர்களை பொறுப்படுத்த எங்களுக்கு வாழ்வழிக்கும் வாழ்க்கப்படுவராக நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன், உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன், உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்க்கப்படுவாராக. ஆமென். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லி உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லி உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். உம் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன்.
சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலு குறைவற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிர் ஆற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம்,
எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். நற்கருணை ஆண்டவரை எழுந்தேற்று செய்கிறவரை உடைய அன்பு பிள்ளையை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம் நற்கருணை நாதரே, ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், சிலுவையில் சிந்திய தூய இரத்தத்தால் இதோமை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய முது திருச்சபையை நீர் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பாப்பரசர் லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரே நீர் உளமாற ஆசீர்வதித்தருளும். இந்த கல்வாரி திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய சாலமோன் அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவரே அவருடைய ஜெபங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். மேலும் இந்த நாளிலே கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய திருவாளர் பிரான்சிஸ் திருமதி எஸ்கலின், மேலும் திருவாளர் சலை ஜெயபால் திருமதி சேசம்மாள் 25வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடக்கூடியவர்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். மேலும் திருமதி அந்தோணி அம்மாள் குடும்பத்தையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய அந்தோணியாகப்பின் என்ற சின்னப்பு, பிரான்சிஸ் ஜோசப் சவரிமுத்து, அந்தோணியம்மாள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும், மறக்கப்பட்ட குருக்கள் கன்னியர்களையும், மாசில்லா குழந்தைகளையும் ஆண்டவரே நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான எங்கள் ஊரின் பாதுகாவலி எம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும், வழி நடத்தியருளும், பாதுகாத்தருளும், பராமரித்தருடைய மேலான ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிறது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை முழுவதுமாக நிரப்பி இருக்கிறது. குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிப்போம். குடும்பத்திலே மனத்தாங்கள், குடும்பத்திலே பிரிவுகள், வேறுபாடுகள், வித்தியாசம். ஆண்டவர் இயேசு ஜெபித்தார், தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நான் மன்றாடுகிறேன் என்று சொல்லி நமக்கெல்லாம் ஜெபித்தார். அந்த ஜெபத்தினுடைய பலனை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் எங்களுக்காக நீர் உயிர் விட்டீர். ஆண்டவரே, உமது சிலுவையிலே தொங்கிய ஒரு துளி இரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆபிரகாமையும் அவரது தலைமுறையும் ஆசீர்வதித்தது போல எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உடலிலும் உள்ளத்திலும் நல்ல சுகத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, உமது அருள் பிரசனமே எங்களுக்கு நிறைந்த வாழ்வு. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
வாசம் வாசம் சொந்த பந்தமே சுவாசமே என் வாசமே என் இயேசுவே நெஞ்சில் வாருமே வாசமே என் நேசமே என் நாதனே என்னில் தங்குமே. துடிக்கின்ற ஜீவன் வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற கைகள் உனதல்லவா இருளாகும் வாழ்வின் முடிவான ஏக்கம் அறிகின்ற தேவன் நீ அல்லவா மானிட ஜீவன் வாழும் போது தாகும் அன்பு தெய்வம் மீண்டும் வாழும் நம்பிக்கை தந்து சக்தியாகும் தெய்வம் நீயே எந்த அழகும் அன்பும் அறிவும் ஆற்றலுமே சுவாசமே என் வாசமே என் இயேசுவே என் நெஞ்சில் வாருமே வாசமே என் நேசமே என் நாதனே என்னில் தங்குமே. வருகின்ற வாரத்தில் திங்கட்கிழமை காலை 6 மணி, செவ்வாய்க்கிழமை மாலை 7:15 மணிக்கு, புதன்கிழமை அன்றைய தினம் லூர்து மாதா திருவிழாவாக இருப்பதனால் நமது லூர்து மாதா கபியில் வைத்து புதன்கிழமை மாலை 7:15 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வியாழக்கிழமை காலை 5:30 மணிக்கு, வெள்ளிக்கிழமை மாலை 7:15 மணிக்கு, சனிக்கிழமையும் மாலை 7:15 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். மேலும் இன்றைய தினம் நேற்று ஆலயத்தை சுத்தப்படுத்தி இன்றைய திருப்பலியை சிறப்பித்த சாலமோன் அன்பியத்தாருக்கு கரவொலி அளிப்பு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் வருகின்ற ஞாயிறு திருப்பலி எஸ்ரா அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். வருகின்ற ஞாயிறு திருப்பலியை எஸ்ரா அன்பியத்தை சார்ந்து சிறப்பிக்கின்றார்கள். மேலும் தவக்காலத்தினுடைய சில முக்கியமான நிகழ்வுகள் 18/2/2026 அன்றைய தினம் சாம்பல் புதன்கிழமை தவக்காலம் ஆரம்பமாகின்றது. சாம்பல் புதன்கிழமை அன்று காலை 7:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அன்று காலை 7:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். 1/3/26 அன்று தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிறு அன்று மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில் தன்னூத்து மின்னல் மாதா ஆலயத்திற்கு தவக்கால நடைப்பயணமாக செல்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் மாலை 3 மணிக்கு தன்னூத்து ஆலயத்திற்கு நாம் தவக்கால நடைப்பயணமாக செல்கின்றோம். 7/3/26 அன்று சனி பங்கு அளவில் நமது தவக்கால நடைப்பயணமானது அன்று வாடியூர் புனித சகாய மாதா கபியை நோக்கி நாம் அன்று நடைப்பயணம் செல்கின்றோம். 14/3/2026 சனிக்கிழமை தவக்கால திரு யாத்திரை. ஒவ்வொரு வருடமும் நாம் தவக்கால திரு யாத்திரை செல்கின்றோம். இந்த வருடமும் 14/3/2026 சனிக்கிழமை தவக்கால திரு யாத்திரை செல்ல இருக்கின்றோம். தவக்கால திரு யாத்திரை செல்ல இருக்கின்ற ஊர்களானது வாடிப்பட்டி, மதுரை, திருமங்கலம், விருதுநகர், சாத்தூர், வெங்கடாச்சலபுரம், கோயில்பட்டி, காமநாயக்கம்பட்டி, கயத்தார், புளியம்பட்டி, பாளையங்கோட்டை, மார்க்கெட்டு, பேராலயம் 2 ஆலயங்கள் பார்க்கப்படும். இதில் திருத்தலங்களும் பேராலயங்களும் இருக்கின்றன. இதுவரை நாம் பார்க்காத ஆலயங்களும் இருக்கின்றன. ஆகையால் இங்கே வருவதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கட்டணமாக 500 வசூலிக்கப்படும். கட்டணமாக 500 வசூலிக்கப்படும். மேலும் 15/3/2026 தவக்கால ஞாயிறு நற்செய்தி பெருவிழாவாக நற்செய்தி தியானமாக அன்றைய தினம் நடைபெறும். காலை 9 to 1 மணி வரை நடைபெறும். அன்று மதியம் உணவோடு அன்றைய தினம் நிறைவு அடையும். மேலும் 5வது ஞாயிற்றுக்கிழமை 5வது தவக்காலத்தின் ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக மறைமாவட்ட திருப்பயணம் நடைபெறும். இந்த வருடமும் 5வது ஞாயிறு தவக்கால மறைமாவட்ட திருப்பயணம். அந்த எந்த இடம் என்பது பின்னால் அறிவிக்கப்படும். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் வருகின்ற 9ஆம் தேதியிலிருந்து நீங்கள் நம்முடைய மறைமாவட்ட கல்வி பணியகத்தில் சென்று நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
9ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போகும்போது நம்முடைய பங்கை சார்ந்த குடும்ப அட்டையை எடுத்து செல்ல வேண்டும். அதுபோல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற சான்றிதழில் என்னுடைய கையொப்பத்தையும் நீங்கள் பெற்று செல்ல வேண்டும். அதுபோல் ஏற்கனவே வேலை வாய்ப்பு அந்த மூப்பு அட்டையையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான காலம், மனமாற்றத்தின் காலம். எனவே அந்த நாட்களிலே நம்மையே நாம் முழுவதுமாக தயார் செய்யும் விதமாக ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக நாம் பெற்றுக்கொள்வோம். இப்போது பரிசு கொடுக்கப்படுகிறது. விவிலிய போட்டி முடிவுகள். பரிசுகள்: சிலுவை அடையாளம் வரைதல், எல்கேஜி முதல் பரிசு டி ஜெனோலின், இரண்டாவது பரிசு தியாரா. இல்லைன்னா யாராவது வீட்டிலேருந்து வந்தவங்க வாங்கிக்கோங்க. மூன்றாவது பரிசு கேத்ரின், எல் கேத்ரின். சரி, அடுத்து எல்கேஜி மாறுவிட போட்டி முதல் பரிசு முதல் பரிசு டி ஜெனோலின், இரண்டாவது பரிசு தியாரா, மூன்றாவது பரிசு எல் கேத்ரின். தியாரா இரண்டாவது பரிசு. மாறுவிட போட்டி முதல் பரிசு எல் கேத்ரின், இரண்டாவது பரிசு தியாரா. ஒன்றாம் வகுப்பு அடிப்படை ஜபங்கள் ரூப் விக்ஷித் தேவ். இரண்டாவது பரிசு மா பிரின்ஸ்டன். மூன்றாவது பரிசு சா மெர்வின். மூன்றாவது பரிசு மெர்வின். இரண்டாம் வகுப்பு அடிப்படை ஜபங்கள் முதல் பரிசு ஜே ஜோலிஷா, இரண்டாவது பரிசு ரிட்ஷியா, மூன்றாவது பரிசு பி ஜாஸ்னியா. மூன்றாம் வகுப்பு சிலுவை பாதையின் 14 நிலைகள். முதல் பரிசு சேய் மார்டின், இரண்டாவது பரிசு ஏ ஜெனோ மேக்ஸ்வின், மூன்றாவது பரிசு மரியே கிளாட்வின். நான்காம் வகுப்பு சிலுவை பாதையின் 4 நிலைகள். முதல் பரிசு மா ஜோஷன், இரண்டாவது பரிசு பி ஜெரோலின், மூன்றாவது பரிசு மா அனலிஷா. ஐந்தாம் வகுப்பு மனப்பாடம் மத்தேயு 5 1 முதல் 10 வசனங்கள். முதல் பரிசு சி ஆரோன், இரண்டாவது பரிசு ஜே ரினால்டோ, மூன்றாவது பரிசு லூ ஜெரோம். ஆறாம் வகுப்பு ஜெபமாலை மறை உண்மைகள். முதல் பரிசு லா விபின், இரண்டாம் பரிசு கேத்ரின் ஐரின், மூன்றாவது பரிசு டேனிஷ். ஏழாம் வகுப்பு ஜெபமாலை மறை உண்மைகள். முதல் பரிசு அனிட்டா, இரண்டாம் பரிசு ரிஜு சாம்வேல், மூன்றாம் பரிசு மெஜரினா. எட்டாம் வகுப்பு மனப்பாடம் திருவிவிலியம். முதல் பரிசு லா விவினா, இரண்டாம் பரிசு மா சுபிஷ்,
மூன்றாம் பரிசு லவ்லின். 9ஆம் வகுப்பு மனப்பாடம் விவிலியம். முதல் பரிசு அட்லின். 2வது பரிசு மரியா அகிட்டா. 3வது பரிசு ரியாஸ். 10ஆம் வகுப்பு கதை கூறுதல். முதல் பரிசு ஜாய்சன். ஒருத்தன்தான் பங்கு பெற்றான். இளையோருக்கான போட்டி கவிதை போட்டி. முதல் பரிசு ஜோவியா சாலமோன் அன்பியம். 2வது பரிசு செபஸ்டா. திருமணமானோருக்கான பரிசு கட்டுரை போட்டி. முதல் பரிசு அருள்மேரி ஆமோஸ் அன்பியம். 2வது சசி ஹெலன் யோபு அன்பியம். 3வது பரிசு மேரி டேசி தாவீது அன்பியம். அனைவருக்குமான மனப்பாட பகுதி. முதல் பரிசு எஸ்கிலின் டீச்சர். 2வது பரிசு அந்தோணியம்மாள் எலிசா அன்பியம். 3வது பரிசு அலெக்ஸ் தானியல் அன்பியம். நன்றி. பெற்றுக்கொள்ளாதவர்கள் சகோதரிகளை பார்த்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்